Hi guys, welcome back to Sarmila Lifestyle channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். என்னோட பேர் சர்மிளா. நான் ஸ்கின் கேர், ஹேர் கேர், ப்ராடக்ட் ரிவ்யூ, பியூட்டி டிப்ஸ், காமெடி வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா சர்மிளா லைஃப்ஸ்டைல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க பார்க்கறதுக்குமே ஈஸியா இருக்கும். நான் இன்னைக்கு உங்க கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க இப்போ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். அது என்ன ஸ்கின் கேர் வீடியோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னக்கூட்டி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரே ஒரு இன்கிரீடியன்ஸை வச்சு நம்ம ஸ்கின் கேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாராவது நம்புவீங்களா? யாருமே நம்ப மாட்டீங்க. அதுதான் உண்மை. நான் இன்னைக்கு ஒரு இன்கிரீடியன்ஸை வச்சு உங்க ஸ்கின்னை வந்து சூப்பரா அழகா வச்சுக்கிறதுக்கு நான் வந்து டிப்ஸ் வந்து சொல்ல போறேன். ரொம்பவே சூப்பரான ஒரு இன்கிரீடியன்ஸ், மேஜிக்னு கூட சொல்லலாம். அந்த இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லயே இருக்கு, எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ். ஸோ அதை வச்சு தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஸ்கின் கேர் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற மார்க்கெட்டில் விற்கிற கெமிக்கல் ப்ராடக்ட்டு, ஸோ இந்த மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு ஏதாச்சும் டேமேஜ் அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு இன்கிரீடியன்ஸை வச்சு நம்ம ஸ்கின்னை சூப்பராக அழகாக வச்சுக்கிறதுக்கு நான் சூப்பரான டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அந்த மேஜிக்கல் இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தான். ஸோ இந்த தக்காளியை வச்சு தான் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த தக்காளியை நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், தக்காளியை வச்சு நம்ம ஸ்கின் கேர் எப்படிலாம் பண்ணலாம், நம்ம ஸ்கின் எப்படி அழகாக்கலாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ தக்காளியை வச்சு ஃபர்ஸ்ட் டிப்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பிம்பிள்ஸ். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வந்து வரும். இப்போ இல்லை, 20 வயசுல இருந்தாலும் சரி, 30 வயசுல இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து இப்போ வந்து நம்ம அதிகமா நம்ம ஸ்கின்ல வந்து நிறைய பிரச்சனை வருதுன்னா அது முக்கியமான பிரச்சனையே இந்த பிம்பிள்ஸ் தான் இருக்கு. ஸோ அடிக்கடி பிம்பிள் வரும், ஆக்னி வரும். ஸோ இந்த மாதிரி பிம்பிள் பிரச்சனைக்கு நம்ம தக்காளியை வந்து சூப்பராக யூஸ் பண்ணலாம். தக்காளியை யூஸ் பண்ணால் உங்களோட பிம்பிள்ஸ்க்கு கண்டிப்பாக சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அது என்னன்னு சொல்கிறேன். ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி எடுத்து அதை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு தக்காளியோட ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த கட் பண்ண தக்காளி எடுத்து உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தக்காளியை வந்து ஜூஸாக எடுத்து உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சிருங்க. வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடுங்க. உங்கள் ஸ்கின்னு சூப்பராக பிரைட்டனாக இருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிம்பிள் எல்லாமே கியூர் ஆயிரும், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே சரியாயிரும், பிம்பிள்ஸ் வராமல் இருக்கும். அது இல்லாமல் தக்காளியில் விட்டமின் ஏ இருக்குது, சி இருக்குது. ஸோ அதனால நம்ம ஸ்கின்ல பிம்பிள்ஸ் வராமல் பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், தக்காளியை வச்சு நம்ம வந்து பிம்பிள்ஸ் எப்படி வந்து சரி பண்ணலாம் சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. விட்டமின் ஏயும் சியும் இருக்கிறதுனால அது வந்து பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் போர்ஸ். ஸோ இந்த ஓப்பன் போர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வந்து அது சரியானதுக்கப்புறம் ஓப்பன் போர்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு பிம்பிள் இல்லாமையே ஓப்பன் போர்ஸ் இருக்கும். ஓப்பன் போர்ஸ்னா இந்த ஃபேஸில் வந்து சின்ன சின்ன குழி குழியாக இருக்கும். ஸோ அதுதான் ஓப்பன் போர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்திருக்கச்சில்ல நம்ம ஸ்கின்னை எப்படி வந்து நம்ம கேர் பண்ணணும், அது எப்படி சரி பண்ணணும்னு நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க. அதுக்குமே இந்த தக்காளி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஒரு தக்காளி எடுத்து அதை கட் பண்ணிட்டு அதில் உள்ள பல்ப் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஜூஸ் எடுத்து நம்ம ஃபேஸ்ல எல்லாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் வந்து சரியாயிரும். போக போக நீங்க இது யூஸ் பண்ண உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் எல்லாமே கியூர் ஆயிரும். அதுவும் இல்லாம இந்த ஓப்பன் போர்ஸ் வந்து நம்ம கியூர் பண்றதுனால நம்ம ஃபேஸை வந்து இன்னுமே பாதுகாத்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் போர்ஸ்லாம் அப்படியே இருந்துச்சுன்னா நம்ம ஃபேஸில் உள்ள அழுக்கு எல்லாமே அதில் படிஞ்சு இன்னுமே ஸ்கின்னுக்கு நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல அந்த அழுக்கு இருக்க அப்புறம் பிம்பிள்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அதனால ஓப்பன் போர்ஸை சரியாகிறதுக்கு இந்த தக்காளி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்டேன். நிறைய பேர் வெயில்ல போயிட்டு வரதுனால நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே டேன் ஆயிரும். ஸோ அதனால நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ சன்டேன் ஆகிட்டு நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப பிளாக் ஆகிட்டு அந்த மாதிரிலாம் நினைப்பீங்க. ஸோ நிறைய பேருக்கு மோஸ்ட்டாக கையில், அதுக்கப்புறம் கழுத்தில், ஃபேஸில், காலில் வந்து சன்டேனாக இருக்கும். இதை எப்படி போகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியை வச்சே நம்ம சன்டேனை வந்து கியூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த டேனை எப்படி ரிமூவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதோட ஜூஸ் எடுத்துட்டு உங்களோட ஃபேஸு, கழுத்து, அப்புறம் கை, அப்புறம் கால் எங்கெல்லாம் உங்களுக்கு சன்டேன் ஆயிருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க.
மோஸ்டா பாத்தீங்கன்னா நிறைய பேர் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவாங்க. சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணியுமே நிறைய பேருக்கு வந்து சன்டன் அப்படியே தான் இருக்கும், அது போகாம இருக்கும். நிறைய பேர் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம எதுக்கு இதை யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தக்காளியில வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. ஸோ அதனால சன்டன்ல இருந்து நம்ம ஃபேஸை வந்து கியூர் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த தக்காளியில இல்லாத ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே இல்லை. ஸோ இந்த தக்காளியை வச்சு நம்ம ஃபேஸ்ல வந்து அவ்வளோ பிரச்சனையும் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ஃபேஸ் ரொம்ப அழகா மாத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் க்ளோயிங். நிறைய பேர் ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயிங்கா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த க்ளோயிங்காண்டி நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுப்பாங்க. ஸோ நம்ம ஸ்கின்னை நேச்சுரலாகவே க்ளோயிங்கா கொண்டு வரதுக்கு இந்த தக்காளி ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி எடுத்துக்கோங்க, அதை வந்து பீஸா கட் பண்ணி தேன்ல வந்து டிப் பண்ணி நம்ம ஃபேஸ்ல நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க வாஷ் பண்ணிடுங்க. இன்ஸ்டன்டாவே உங்க ஸ்கின்ல ஒரு க்ளோனஸ் தெரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இதை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வர வர விசிபிளான ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். நேச்சுரலாவே நம்ம வந்து ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்கா வச்சுக்கிறதுக்கு இந்த தக்காளி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், தேன் யூஸ் பண்றதுனால ஃபேஸ்ல ஏதாவது புருவோம், ஸோ இந்த ஹேர் எல்லாமே ஒயிட்டா மாறிடுமான்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. மோஸ்டா பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ல, ஹேருக்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட்ல தேன் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க வந்து எதுக்குமே பயப்பட வேண்டாம். நம்ம வீட்டில் பண்ற எல்லா ஃபேஸ் பேக்குக்குமே நம்ம வந்து தேன் வந்து ஆட் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளம் வராது. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலி ஸ்கின். மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்கின்னில் வந்து இங்கெல்லாம் ஆயில் வந்து ரொம்ப செக்யூர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க ரொம்பவே நம்ம ஸ்கின் எப்படிடா மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த ஆயிலி ஸ்கின்னுக்குமே இந்த தக்காளி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நார்மலாக கொஞ்சோண்டு தக்காளி ஜூஸ் எடுத்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இல்லாட்டி 10 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணாலே உங்களுக்கு இதுலலாம் ஆயில் செக்யூரிஷனே இருக்காது. அது எல்லாத்தையுமே ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும் இந்த தக்காளி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து ஒரு சூப்பரான சொல்யூஷன் சொல்லலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபைனலாக ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் பேக் தான். ஸோ நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டனாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஃபேஸ் பேக் வந்து சொல்கிறேன். இந்த தக்காளியை வச்சு அந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம பண்ண போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, டெய்லி என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து ஏதாச்சும் வீக்லி 1 டைம் வந்து நான் வீட்டில் இருப்பேன், ஸோ அந்த டைமில் மட்டும்தான் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்காக ஒரு ஃபேஸ் பேக் வந்து சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு தக்காளி ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. தேன் கொஞ்சோண்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இல்லாட்டி 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வாஷ் பண்ணிடுங்க. உங்க ஸ்கின் இன்ஸ்டன்டாவே பிரைட்னஸா இருக்கும். அதுவும் இல்லாம ஸ்கின் க்ளோயிங்காகவும் இருக்கும். நீங்க இதை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, வீக்லி ஒரு டைம்ஸ் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்க ஸ்கின் வந்து சூப்பரா நல்லா பிரைட்டனா இருக்கும். ஸ்கின்னோட கலர் ஷேட் கூட உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் தரும். இதுக்கு முன்னாடி என்னோட ஃபேஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் இப்பதான் என்னோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா க்ளோயிங்கா இருக்கு. இதுக்கு முன்னாடி என்னோட ஃபேஸ் வந்து இந்த மாதிரி கிடையாது. நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா, நார்மலா டெய்லி ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி அதை ஃபேஸ்ல வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டே வருவேன். வெறும் தக்காளியை மட்டும் ஸ்க்ரப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்புறம் நான் வாஷ் பண்ணிடுவேன். ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதை வந்து ஃபேஸ்ல எந்த இன்ஃபெக்ஷன் எதுவுமே ஏற்படுத்தாது. அதுவும் இல்லாம நம்ம வந்து கடையில போயிட்டு கெமிக்கலா நிறைய இதை வாங்கி யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி வீட்டுல இருக்கிற ஒரு இன்கிரீடியன்ஸை வச்சு நம்ம சூப்பரான ஸ்கின் கேர் ஃபுல்லா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நான் தக்காளியை வந்து கட் பண்ணி அதோட ஜூஸ் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு மட்டும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ சூப்பரான ரிசல்ட் தரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் இருக்கிற இந்த ஒரு இன்கிரீடியன்ஸை வச்சு நம்ம ஃபேஸை ஸ்கின் கேர் ஃபுல்லாக முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சர்மிளா லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுமே நிறைய ஸ்கின் கேர் பத்தி தெரியாம இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே இந்த தக்காளியை வச்சு நிறைய பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டிப்ஸ் வீடியோ அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அந்த வீடியோ போடுவேன். பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல பார்க்கலாம்.